அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்போ ஏப்ரல் 25ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிறது எட்ஜெக்ஸ் நிஃப்டி மூலிமா பார்க்க போகிறோம். இப்போ எட்ஜெக்ஸ் நிஃப்டி வந்து 16,993 வர்த்தகமாயிட்டு இருக்கு. நேரம் 7:20. அப்போ இன்னும் 2 மணி நேரம் இருக்கிற சந்தை ஆரம்பமாக வாய்ப்பு. அப்போது இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 170 புள்ளிகள் கேப் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குது. இந்த 170 புள்ளிகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இதற்கு முந்தைய லோவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது இங்கே தெரியுது. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை வந்து இதற்கு முந்தைய லோ 17,149 இந்த கடந்த வர்த்தகத்தோட லோ. அப்போ மார்க்கெட்டை வந்து இதற்கு கீழே 17,000 அப்படி ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா இன்னும் அந்த லோவிலிருந்து 150 புள்ளிகள் கீழ் நோக்கி ஓப்பன் ஆகுது. அப்போ எப்படி இருந்தாலும் புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆக போகிறாங்க. அப்போ அவங்க ரேஞ்ச் வந்து அந்த இடத்துல தான் க்ரியேட் ஆக போகுது. ஆனால் கால் ஆப்ஷனுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் லோவிலிருந்து நல்ல ஒரு இறக்கத்தில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பாக அமையும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்க்கெட் 170 புள்ளிகள் மைனஸ் அப்படிங்கும்போது 17,000 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 84.50 காசுனா இப்போ இந்த 170 புள்ளிகள் மைனஸுக்கு மார்க்கெட்டில் இவன் 140 ரூபா 145 ரூபா 140 டு 145 இருந்தால் இது நார்மல் ஆக்டிங். இந்த 170 பாயிண்ட் இறங்குனா இந்த 84 ரூபாய் இருக்கிறவன் 140 டு 145 ரூபா போவான். அதாவது நிஃப்டி 17,000 இருக்கும்போது இதற்கு மேலே 145க்கு மேலே இந்த 17,000 இருக்கும்போது 145க்கு பதிலாக ஒரு 160 அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னா இது ஓவர் ஆக்டிங்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டெல்டா அண்ட் காமா வேல்யூ இந்த நேர் எச்சாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சந்தை இன்னும் நல்லா கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு அமையலாம். ஆனால் இந்த 140 145க்கு பதிலாக ஒரு 120 ஒரு 130க்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பிலோ ஆக்டிங். அப்போ இந்த பிலோ ஆக்டிங் என்னன்னா ஸ்லோவாக இறங்கும், இல்லைன்னா அதை இறக்கத்தை தடுக்கும், ரெண்டுமே நடக்கும். இந்த 140 டு 145 அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய லெவல். அந்த 160க்கு மேலே இருந்தால் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்புகளாக சென்றுவிடும். அதே மாதிரி உங்களுக்கு 160 இருந்து 180க்குள்ளே ஒரு குரூசியல் லெவல் எதுக்கு 17,000 புட் ஆப்ஷனுக்கு. அப்போ இந்த 160 டு 180 ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய லெவல், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ 17,000 ஓப்பன் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டா இந்த ஓப்பனில் இருந்து தான் நம்மளுக்கு ஒரு 100 டு 200 புள்ளிகள் ரேஞ்ச் இருக்கணும். அப்போது மார்க்கெட்டை வந்து 100 டு 150 புள்ளிகள் ரேஞ்சில் நான் 150 ஆவரேஜாக எடுத்துக்கிட்டா இப்போ 17,000 ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுக்கு 16,850 மட்டும், அதாவது ஓப்பன் ஹை இருந்தால். சப்போஸ் ஓப்பன் லோவாக இருந்ததுன்னா 17,150 இதுதான் ரேஞ்ச் நம்மளுக்கு இம்பேக்டட். அப்போது இந்த ஓப்பனான புள்ளிகள்லேருந்து எவ்வளோ தூரம் வால்டைல் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ 17,041க்கு கீழே சந்தை இருப்பது சந்தைக்கு சாதகமான விஷயம் கிடையாது. அப்போது 17,041க்கு கீழே நிலை பெற்றாலே 16,912ங்கிறது ரொம்ப முக்கிய லெவலாக மாறிவிடும். அதுக்கப்புறம் 16,833. அப்போ இந்த லெவல்ஸை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 17,041க்கு மேலே சந்தை நிலை பெறுகிறதா, 17,041க்கு கீழே சந்தை நிலை பெறுகிறதா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ 17,041 கிராஸ் பண்ணாலும் நம்மளுக்கு 17,086 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும், அடுத்து 17,016 இதுக்குள்ளே சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் இதை பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த அளவு ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு அமையும். ஸோ அதனால் வந்துட்டு சந்தையை ஓரளவு மார்க்கெட்டை பொறுத்து எப்படி ரேஞ்ச் அமையறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் ஹை அமையுதா, ஓப்பன் லோ அமையுதா, இல்லை ஓப்பனுக்கு மேலே எவ்வளோ நேரம் நிற்கிறான், இல்லை ஓப்பனுக்கு கீழே எவ்வளோ தூரம் நிற்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு இந்த அட்டவணைப்படி நம்மளுக்கு 17,000 நல்ல ஒரு சப்போர்ட். 17,000 கட் பண்ணியாச்சுன்னா 16,915 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக மாறும். அப்போ அந்த இடத்துல எல்லாம் எப்படி இம்பேக்ட் ஆகுதுங்கிறத பாருங்கள். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, இப்போ நிஃப்டி வந்து 170 புள்ளிகள் மைனஸ்னால் பேங்க் நிஃப்டி கம்பல்சரி ஒரு 340 புள்ளிகள் நம்மளுக்கு டபுள்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போது 170 புள்ளிகள் மைனஸ்னால் 340 டு 400 புள்ளிகள் பேங்க் நிஃப்டி மைனஸ் வரணும். அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை 35,590 நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 35,138 மட்டும் இருக்குது. ஸோ இந்த லெவலில் எப்படி வர்த்தமாகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதற்கு கீழே வரும்போது தான்
புட் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதற்கு மேலே நின்றுச்சுன்னா புட் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் நல்ல கரையிறக்கும் பயன்படும். அப்போ இந்த லெவலில் நிற்குதா நிற்கலையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனை பார்த்து வர்த்தகம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.